நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க, இறைவன் அருளாலன்னு நினைக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையில் மயிலாப்பூர் வீடியோ, அதாவது 63 திருவிழா நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே உற்சாகத்தோடு இன்றைக்கி ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். தமிழ் கடவுளோட 6 படை வீடுகள். இந்த 6 வாரமும் நாம் ஒவ்வொரு வீடாக போய் அங்கே இருக்கிற ரகசியங்களை அலச போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதற் படை வீடான திருப்பரங்குன்றம். நண்பர்களே, பொதுவாக முருகன் கோயிலுக்கு போனாலே மலை மேலே ஏறித்தான் போகணும்னு நினைப்போம். ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் மலையே ஒரு லிங்கம்தான். அதனால் மலையை மிதிக்காமல் மலை அடிவாரத்திலேயே சாமி குடியிருக்கார். இங்கே இருக்கிற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இங்கே முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன் தெரியுமா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். புராண பின்னணி. நண்பர்களே, திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் இந்திரன் தன்னோட பொண்ணு தெய்வானையை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டார். அந்த பிரம்மாண்ட கல்யாணம் நடந்த இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம். இங்கே ஒரு விஷயம் கவனிச்சுங்களா? மற்ற எல்லா இடத்துலையும் முருகன் வேலோடு நிற்பார், இல்லைன்னா போர்க்கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் கல்யாண கோலத்தில் அமர்ந்த நிலையில் இருப்பார். இங்கே வேல் தனி பீடத்தில் தான் இருக்கும். ஏன்னா இது காதலும் கல்யாணமும் நிறைந்த இடம் நண்பர்களே. இன்னொரு விஷயம், இங்கே முருகனோட கையில் வேல் இருக்காது. அதுக்கு பதிலாக அவர் ஒரு கையால் அபய முத்திரை காட்டி இன்னொரு கையை தொடையில் கை வச்சு அமர்ந்திருப்பார். இதை பார்க்குறப்ப மனசுக்குள்ளே ஒரு தனி அமைதி கிடைக்கும் பாருங்கள். அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. அடுத்ததாக அதிசயங்களும் ரகசியங்களும். சரி நண்பர்களே, இப்போது இந்த கோவிலோட சில ரகசியங்களை பார்ப்போம். சரவண பொய்கை. இந்த தீர்த்தத்தில் நீராடினா தீராத நோயும் தீரும்னு நம்பிக்கை. ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில். இந்த கோவில் ஒரு குடவரை கோயில், அதாவது ஒரு பெரிய பாறையை குடைந்து செதுக்கப்பட்டது. பழங்கால தமிழர்களோட கட்டடக்கலைக்கு இது ஒரு பெரிய சாட்சி. சிவபெருமான் விஷ்ணு சந்திப்பு. இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா, சிவன் மற்றும் விஷ்ணு 2 பேரையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு பெரிய உதாரணம். அபிஷேகம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே மூலவர் சிலை மண் மற்றும் சுதையால் ஆனது. அதனால் சிலைக்கு பதிலாக முருகனுடைய வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் நண்பர்களே? மலையே சிவலிங்கம். ஒரு பெரிய ரகசியம். நண்பர்களே, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த திருப்பரங்குன்றம் மலையே ஒரு பெரிய சிவலிங்கம்னு. இது சும்மா பேச்சுக்கு கிடையாது. இங்கே மலையை சுற்றி கிரிவலம் வந்தீங்கன்னா அந்த மலையோட வடிவம் ஒரு நந்தி படுத்திருக்கிறது மாதிரியே இருக்கும். இன்னொரு விஷயம், மற்ற முருகன் கோயிலில் எல்லாம் மலை மேலே தான் சாமி இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் மலைக்கு அடியில் இருக்கார். ஏன்னா அப்பன் சிவன் மலையாக இருக்கும்போது மகன் அவர் தலைமையில் உட்காரக்கூடாது அப்படிங்கிற அந்த மரியாதைக்காக தான் முருகன் அடிவாரத்திலேயே இருக்காராம். இதை கேட்கும்போதே நம்ம கலாச்சாரத்தோட அந்த மரியாதை தெரியுதில்ல. ஒரே இடத்துல 5 தெய்வங்கள். நண்பர்களே, இங்கே கருவறைக்குள்ளே போனால் ஒரு பெரிய அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே முருகன் மட்டும் தனியாக கிடையாது. முருகனோட சேர்ந்து கற்பக விநாயகர், துர்க்கை அம்மன், பரமசிவன், அப்புறம் பவளக்கனிவாய் பெருமாள், இப்படி 5 தெய்வங்களும் ஒரே வரிசையில் காட்சி தராங்க. சைவம் வைணவம் 2ஐயும் இணைக்கிற ஒரு புனிதமான இடம் இது. கடவுள் ஒன்று தான் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த திருப்பரங்குன்றம் அழகாக சொல்லுது நண்பர்களே. இதில் பெருமாள் எதுக்கு இங்கே இருக்காரு தெரியுமா? அவர்தான் முருகனோட மாமன். கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்க அங்கே வந்திருக்காரு. சூரிய பகவானின் வழிபாடு. நண்பர்களே, இங்கே ஒரு இயற்கை அதிசயம் நடக்கும். வருஷத்தில் சில நாட்கள் சூரியனோட கதிர்கள் நேராக வந்து முருகனுடைய பாதத்தில் விழும். பழங்கால தமிழர்கள் அவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ்ன்னு பாருங்கள். அந்த பாறையை குடையும் போதே சூரிய வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி கணக்கு போட்டு செதுக்கியிருக்காங்க. இதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. இந்த கோவிலோட கல்வெட்டுகள். நண்பர்களே, இது வெறும் கோவில் மட்டும் இல்லை, ஒரு வரலாற்று பெட்டகம். இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் மூலமாக
பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு எவ்வளவு செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட தான தர்மங்களை செஞ்சுருக்காங்கலாம் அங்கே இருக்கிற கற்களில் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. சரவண பொய்கை மீன்கள். அப்புறம் பாருங்கள் நண்பர்களே, அங்கே இருக்கிற சரவண பொய்கையில் நிறைய மீன்கள் இருக்கும். மக்கள் அந்த மீன்களுக்கு பொறி போடுறத ஒரு நேர்த்தி கடனாக செய்வாங்க. அந்த பொய்கை தண்ணிக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு முறை முகத்தை அலம்பிட்டு உள்ளே போனால் மனசில் இருக்கிற குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன நண்பர்களே, திருப்பரங்குன்றம் பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? அங்கே போனப்போ நீங்கள் உணர்ந்த அந்த அமைதியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? நம்ம செந்தில் ஆண்டவன் குடியிருக்கிற 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். அந்த வீடியோ இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஏன்னா நான் அங்கே நேரடியாக போக ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சாய் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் திருச்செந்தூரில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.